வீடு கட்டிட்டு இருக்கீங்களா நீங்க? ஒரு இன்ஜினியருக்கோ அல்லது ஒரு மேஸ்திரிக்கோ நீங்க கான்ட்ராக்ட் பேசி வீடு விட்டிருக்கலாம். ஆனா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். முக்கியமா இந்த படி. இன்னைக்கு இந்த படியோட அளவு எப்படி மெஷர் பண்றது? எவ்வளோ ஹைட் வைக்கலாம்? நம்ம கால் வைக்கிறோம் பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த அகலத்த கொண்டு போலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தர போறேங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லேண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய லெவல நம்ம இங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் லேண்டிங்கோட லெவலும் மார்க் பண்ணது ஒரே மாரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லேண்டிங்கோட மேல் மட்டத்திலிருந்து நம்ம இத நம்ம எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, அகலம். நம்ம டேர் கேஸ் அந்த டேப்பர அளக்கக்கூடாது. அந்த ஸ்டார்ட் ஆகுற இடத்திலிருந்து அந்த எண்டிங் அந்த மேல லேண்டிங் வரைக்கும் நம்ம தூக்குண்டோ அல்லது அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. நம்ம நேரா அளக்கும்போது பார்த்தீங்கன்னா, 8 அடிங்க. கிட்டத்தட்ட 96 இன்ச் இருக்கு. ஒரு அடிக்கு 12 இன்ச் அப்படிங்கிறப்போ 8 அடிக்கு 96 இன்ச். தூக்குண்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எப்பவுமே புவியீர்ப்பு விசை இருக்கிறனால நேரா தான் இருக்கும். அதனால அத அளந்துட்டோம். 96 இன்ச் தனியா எழுதி வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஹைட் 64 இன்ச் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த ஹைட்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோர்ல இருந்து அந்த லேண்டிங்கோட லெவல் வரைக்கும் 64 இன்ச் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அந்த கால் வச்ச இடத்துல இருந்து அது வரைக்கும் ஹைட் 64 இன்ச் இருக்கு. இந்த 96 இன்ச் என்னன்னு பார்த்திருப்பீங்க. அந்த லெவல்ல இருந்து நம்ம கரெக்ட்டா தூக்குண்டு விட்டு அளந்திருக்கோம். படியுடைய அகலத்துக்கான அந்த அளவு அது. அது 96 இன்ச். இப்ப படிய கான்கிரீட்லயும் நம்ம போட்டு கொண்டு போலாம். செங்கல் வச்சும் நம்ம கட்டி கொண்டு போலாம். இது கான்கிரீட்ல வச்சு கொண்டு போறோம். என்ன அளவு வைக்கிறோம் பார்த்தீங்களா? இதனுடைய அளவு என்ன? அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்லப் போறேன். இப்போ நம்ம மொத்தம் எத்தன படி வச்சு கொண்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10 படி வைக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் லேண்டிங்க்கு. 10 படி ஏன் 10 படி வைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு இப்ப டிராயிங் போட்டு காட்டப் போறேன். அதுக்கு முன்னாடி இந்த படி நம்ம போட்டு, போட்டு கொண்டு போகும்போது, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிக்கணும். ஏன்னா, அதுக்கு ஆயுசு வேணும். சரி நம்ம படியுடைய மார்க் அப்படி இப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல்ல நம்ம இதத்தான் நம்ம தூக்குண்டு விட்டு அளந்துட்டு இருந்தோம். அந்த எட்ஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ் வரைக்கும் மேல அந்த லேண்டிங்ல இருந்து அப்படியே டேப் புடிச்சு நம்ம அளந்தோம் இல்லையா? அதோட அளவு தான் இது. அத நம்ம 10ஆ டிவைட் பண்ணிக்கணும். அதோடைய அளவு எவ்வளோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 96 இன்ச்சுங்க. 96 இன்ச்ச நம்ம 10ஆ டிவைட் பண்ணும்போது, வகுக்கும்போது, ஒரு படியுடைய கால் வைக்கக்கூடிய அகலம் எவ்வளவு கிடைக்கும்? 9.6 இன்ச் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன் பாருங்க. அந்த டேர் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டேப்பரா அதிலேயே நம்ம மார்க் பண்ணலாம். பாருங்க. அப்படியே பண்ணிட்டு வரலாம். ஒவ்வொன்னா. அதாவது அந்த 96 இன்ச்ச நம்ம 10ஆ பிரிக்கிறோம். நமக்கு தேவை 10 படி. அதனால இருங்க. அப்படியே பிரிக்கிறோம் பாருங்க. 10ஆ பிரிக்கலாம். உங்களுக்கு பெரிய லெவல்ல காட்டும்போது புரியாது அப்படின்றதுனால, நம்ம டிராயிங் போட்டு காட்டுறோம். 10ஆ பிரிச்சுட்டோம். அந்த 96 இன்ச்ச 10ஆ பிரிக்கும்போது 9.6 இன்ச் அப்படின்ற அளவு கிடைக்கும். அது கால் வைக்கிறது. அது எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. உங்களுக்கு புரியும். அது கால் வைக்கிறதுக்கு பாருங்க. 9.6 இன்ச். 9.6 இன்ச். 9.6 இன்ச். இப்படியே நம்ம 9.6 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இத நம்ம படி கட்டும்போதோ, அல்லது கான்கிரீட் போட்டு கொண்டு போகும்போதோ, நம்ம கீழிருந்து பண்ணிட்டு வருவோம். அதாவது ஹைட் எவ்வளோ? இந்த மாரி கால் வைக்கக்கூடிய அகலம் எவ்வளோ? அப்படின்ட்டு. இது உங்களுக்கு புரியிறதுக்காக இப்படி பண்றேன். நீங்க இந்த மெஷர தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க கீழ இருந்தே பண்ணிக்கலாம். நீங்க மொத்த அளவையும் நீங்க அளந்துட்டு, நீங்க இந்த மாரி டிராயிங் போட்டு பார்த்துக்கலாம். வீட்டு உரிமையாளரே கூட இத பண்ணிக்கலாம். பாருங்க. 10ஆ நம்ம டிவைட் பண்ணும்போது 9.6 இன்ச். அது எத்தன அடி இருந்துச்சு? டோட்டலா 8 அடி இருந்துச்சு. அது இன்ச்சா கன்வெர்ட் பண்றோம் 96 இன்ச். அத 10ஆ நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம், வகுக்கிறோம். எல்லாமே 9.6, 9.6, 9.6. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாருங்க தெரியுதா? 9.6. உயரம் பார்த்தீங்கன்னா, 64 இன்ச் இருக்குதுங்க. இப்போ இந்த 64 இன்ச்ச நம்ம 10 படிக்கு நம்ம பிரிச்சு கிடைக்குது.
சரிங்க. பிரிச்சு குடுத்தா ஒரு இப்போ படி நம்ம வந்து 6.4 உயரத்தை பார்க்கலாம் அதாவது அடுத்தது. 6.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைவா கிடைக்கும். படி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, மாடிப்படி ஒரு அப்ராக்ஸிமென்ட்டா 6 இன்ச் வைக்கலாம். 5 இன்ச்லயும் வைக்கிறாங்க, 7 இன்ச்லயும் வைக்கிறாங்க. நம்ம 6 இன்ச் அப்படிங்கிறது நீட்டா கரெக்ட்டா இருக்கும். பாருங்க. இப்ப இந்த ஒவ்வொரு உயரமும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம பிரிச்சு கொண்டு வரது ஒவ்வொன்னும் 6.4 6.4 இன்ச். பிரிச்சு, பிரிச்சு கொண்டு வந்துட்டுருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம கால் வைக்கக்கூடிய அந்த அகலத்த மொத்தமா இருக்கிறத 10ஆ பிரிக்கிறோம். உயரத்தையும் மொத்தமா இருக்கிறத 10ஆ பிரிச்சு குடுத்துட்டோம்னா, நமக்கு மாடிப்படி தயார். இதுல எந்த மாற்றமும் இல்லாம கரெக்ட்டா பண்ணணும். பாருங்க 6.4 அந்த உயரத்துடைய அளவு. 6.4 அந்த உயரத்துடைய அளவு. இப்படி 10 படியையும் நம்ம 6.4 6.4ஆ கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பிரிச்சுக்கிறோம். டிவைட் பண்ணிக்கிறோம். கால் வைக்கிறதையும் பிரிச்சுக்கிறோம். இத நீங்க என்ன பண்ணணும்னா, வீட்டின் உரிமையாளரா இருந்தாலும் சரி, இந்த படி மார்க் பண்ண தெரியாத மேசனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல வரலைங்க. தெரியாமயும் வேலை செய்றாங்க நெறைய பேரு. தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. தெரியாதவங்க இத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதுதான் படி மார்க் பண்றதுக்கான முறை. இத தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, வீட்டுக்காரரா இருந்தாலும் சரி, வேலைக்கு போற மேசனா இருந்தாலும் சரி, ரொம்ப சௌரியமா இருக்கும். அவ்வளதாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, மாடிப்படி சரிங்க. ஏறும்போது இப்போ ரொம்ப நம்ம கணக்கு கஷ்டப்படுறாங்க. போட்ட மாரி படி வந்திருக்குதான்னு நீங்களே கட்டிட்டு பாருங்க. உடைக்கிறது கூட இருக்குது. இப்ப ஒரு வீடியோ உயரம் காட்டுறேன் வந்து பாருங்க. 6.4 இன்ச்சு. நம்ம கணக்கு போட்ட மாரியே 6.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைவா, கால் வைக்கக்கூடிய அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அகலம் 9.6 இன்ச்சு. நம்ம ஃபினிஷிங்ல ஒரு 10.5 இன்ச் கூட கொண்டு வந்துரலாம். ஃப்ரீயா கால் வச்சு போலாம். அங்க 2வது டேர் கேஸ்ல கூட படி போட்டிருக்கோம். அது உங்களுக்கு காட்டல. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து பரப்பு கான்கிரீட் போடும்போது அப்படியே அங்க டேர் கேஸ் வந்துரும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 படியிலிருந்து 7 படி வரலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க.